ஜிமினுக்கு நான் எழுதுற பாட்டு வச்சு இன்ஸ்பிரேஷன் வருமா? நீ எழுதுறது அற்புதமா இருக்கு. நக்கிட்டடா என் நண்பன்டா நீ. மச்சான் எல்லாமே ஹேண்ட்ஸம் ஃபேஸ். ஹேண்ட்ஸம் ஃபேஸ். வாவ் ஹேண்ட்ஸம் தான். நான் கொரியன் சாப்பாடுலாம் வாங்கிட்டு போய் சாப்பிடுவேன். அவன் அப்படியே செலிப்ரேட் பண்ணுவான். வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜிமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்குக். எங்களோட ஷோக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய பாட்டெல்லாம் எழுதுவீங்க. அந்த பாட்டெல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து கிடைக்குது? உங்க இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வருதுன்னு கேக்குறாங்க. இன்ஸ்பிரேஷன் எல்லாத்துல இருந்து வருது. முதல்ல என்னோட ஹோப் மைண்ட்ல இருந்து வருது. ஆமா என்னோட இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு எதை பார்த்தாலுமே டக்குனு இன்ஸ்பயர் ஆயிடும். ஈஸி தான். ஜிமினுக்கு நான் எழுதுற பாட்டு வச்சு இன்ஸ்பிரேஷன் வருமா? நீ எழுதுறது அற்புதமா இருக்கு. நக்கிட்டடா என் நண்பன்டா நீ. மச்சான் அதாவது ஆரம் எழுதுற ஒவ்வொரு பாட்டுமே பார்த்தாலே எனக்கு மனசெல்லாம் உருகுற மாதிரி இருக்கும். அதனால அவனோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னோட இன்ஸ்பிரேஷன். இங்க அமெரிக்கால நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. உங்களுக்கு கூட யார் கூட கொலாபரேட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு? பிடிச்சவங்க எல்லாம் சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஷான் மெண்டஸ், சார்லி புத், எட் ஷீரன், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு பிடிக்கும் அவங்களெல்லாம். அவங்க கூட கொலாபரேட் பண்ணணும்னு ஆசை தான். சில பல பிளான்ஸ் இருக்கு. நாங்கள் இன்னும் அதை வெளியே சொல்லலை. கூடிய சீக்கிரம் நாங்கள் அதை வெளியே சொல்லிடுவோம். இப்போதைக்கு நாங்கள் எங்களோட ஆல்பமை முடிச்சுட்டு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அது ஒரு மியூசிக்காக உள்ளான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் நாங்கள். ரொம்ப அற்புதம். மோஸ்ட்லி உங்களோட கான்செப்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்க. அதாவது எதை பற்றி நிறைய பாட்டு பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் முக்கால்வாசி பாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதுதான் தீமே, லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். லைக் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களோட செல்ஃப்லேயே இன்னும் ட்ரஸ்ட் வைக்காம இருக்காங்க. அதை நீங்கள் பலப்படுத்துறீங்க. உங்களுக்கு உங்களை பற்றி என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. எங்களுக்கா? எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஜெஹோப் எல்லாத்தையும் சொல்லட்டும். அவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஹோப் மைண்ட். ஹோப்ஃபுல் மைண்ட். ஐ லவ் மை ஹோப் மைண்ட். ஹோப்ஃபுல். என்ன வேற ஒருத்தரும் பேச மாட்டானுங்க? சொல்லுங்கடா. அதான் என் மைண்ட். I love my everything. இவங்க கொஞ்சம் அப்படிதான் கண்டுக்காதீங்க. I love my handsome face. Handsome face. Wow. Handsome தான். I love my smile. சட்டையில பாரு. வெளியறா. சாப்பிடுறது இப்படிதான் பண்றானுங்க வெளியே கூட்டிட்டு வந்தா. I love my voice. வாய்ஸ் என்ன மாதிரி நானும் பேசுறேன். ஆர்டிஸ்ட் வேற யாராச்சும்? காலேஜ் டிஜே காலேஜ் நைஸ். சார்லி புத். சார்லி புத் and all. ஷான் மெண்டஸ். ஷான் மெண்டஸ் உங்களை பத்தி நிறைய கேட்டிருக்காரு. ஹாய் how are you man? ஃபேன்ஸ் உங்களை ரோட்ல கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் ரோட்டில் போகிறதில்ல நிறையா வாட்டி. அதனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேன் நம்மளை கண்டுபிடிச்சாங்க. நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரே ஒரு ஃபேன். நீங்கள் தான் பிட்டேஸா? 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி அமெரிக்காவில் நடந்து போயிட்டு இருந்திருக்கீங்க. அப்போதைக்கு ஒரு ஃபேன் உங்களை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பெருசாக ஃபேமஸாக இந்த ஊரில் இல்லை. ஸோ அப்போ நிறைய பேத்துக்கு தெரில. அப்போயே அந்த ஒரு ஃபேன் நம்மளை அந்த ஒரு ஃபேன் மறக்காமல் அவங்க ஞாபகம் வச்சு நான் உங்களை மறக்கவே மாட்டேன். லீவ் நாளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லீவ் நாளில் ஜஸ்ட் ஸ்லீப் அண்ட் கேம் ட்ரிங்க் பீர். அவங்க கொஞ்சம் லீவில் அப்படி இப்படி இருப்பான்னு சொல்ல வரான். வேற ஒன்றும் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங்கு. சொல்லு. வீடியோ எடிட்டிங். அவனே வீடியோ எடுத்து அவனே வீடியோ எடிட் பண்ணிடுவான். அதை அவன் செய்வான் டெய்லி எப்போ பார்த்தாலும். நீ என்ன பண்ணுவ? கேம் விளையாடுவேன் எப்போவுமே. அதே தான். வேற நீங்களும் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? நீங்கள் என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி இப்போ இந்த இடத்துல ஐடியாலாம் வந்து நிற்கிறீங்க? நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லீவில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் கூட எல்லாரும் தூங்குவேன்னு சொல்கிறானுங்க. அந்தளவுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களுக்கு டைமே கிடைக்காது. எல்லா நேரமும் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அடுத்த பாட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, இப்படியே போயிடும் நேரம்லாம். அதனால எங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் டக்குன்னு தூங்குறது. இது ஒன்று தான். எங்களுக்குன்னு சைட் பை சைடில் என்னென்னமா பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம்
பண்ண முடியாம இருக்கு. ஆனா பண்ணாம தான் நீங்க இவ்வளவு தூரம் இங்க வளர்ந்துருக்கீங்க. ஆயா இப்போ லாஸ்ட் வீக் கூட நீங்க அவார்ட் ஷோல அவார்ட் வாங்குறீங்க. உங்களோட ஃபீலிங் இப்போ என்னவா இருக்கு? எனக்கு முதல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதானே சொல்ல வரீங்க? வேற ஏதாச்சும் சொல்ல வரீங்களா? அவ்வளோ ஃபேன்ஸ் முன்னாடி நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க, அவார்ட் வாங்குறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐம் so honored to perform. இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. ஒவ்வொரு அவார்டு வாங்குறப்பையும் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கணும், grow up அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது? மனசு சொல்லுது. இப்போ நீங்க சோஷியல் ஆர்டிஸ்ட் அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்கீங்க. ஒருவேளை நீங்க வின் பண்ணிட்டா உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? It will be oh my god. நாங்க வின் பண்ணிட்டா அப்படிதான் சந்தோஷப்படுவோம். எஸ், நீங்க வின் பண்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்க. கண்டிப்பா ஆர்மி வேற. நான் கொரியன் சாப்பாடுலாம் வாங்கிட்டு போய் சாப்பிடுவேன். அவன் அப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவான். நாங்கெல்லாம் இப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவோம். வின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹோட்டல் ரூம் எடுத்து அங்கே போய் தங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதான் செலிப்ரேஷன். நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணுவீங்க? லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஆர்மிஸ்ட்டை நாங்கள் சொல்லுவோம். ஆனால் லவ் பண்ணுறது வந்துட்டு நம்மளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்கள் பேச்சை கேட்காம எந்த ஆர்மிஸ் தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன டக்குன்னு கேட்டுப்பாங்களே. அதாவது அதாவது செல்ஃப் லவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பொறுமையாக நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி நம்ம அதை பண்ணிடலாம். நம்ம மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கணும், அப்போ தான் அதெல்லாம் நடக்கும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதை நிப்பாட்டிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக நம்மளே லவ் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நான் இப்போ மாறி இருக்கேன். என்னோட ஃபேன்ஸையும் அதே மாதிரி மாற்றுவேன். நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க. எஸ், அதனால தான் உங்களுக்கு உங்களோட மெம்பர்ஸ் கிட்ட என்னென்ன விஷயம் பிடிக்குன்றதை சொல்லுங்கள். ஒவ்வொரு மெம்பர்ஸ் கிட்டையும். எனக்கு என்னோட மெம்பர்ஸ் பண்ணுற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில விஷயங்கள் குறிப்பிட்டு இருக்குது. அதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு வந்து உன்னோட டான்ஸ் ஆடுறப்ப உங்ககிட்ட ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. நானு உனக்கு தான் சொன்னேன் உன் ஃபேஸ் ரியாக்ஷனு. ஐ லவ் யூ லீடர்ஷிப். லீடர்ஷிப் மாதிரி. And what about you two guys? I love you. எனக்கு என்ன அவ்வளோதான். நான் ஃபினிஷ். Let's finish this relationship. நீங்க பாட்டு பாடினாலும் ரேப் பண்ணாலும் உங்களோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு சின்ன ரேப்போ இல்ல பாட்டோ பாடி காமிக்கிறீங்களா? இப்பவா? நீ பாடுறியா? பாட்டோ இல்ல ரேப்போவா? என்ன பாடுறது? சரி, பேசாம நீங்க ஒரு ரேப் பண்ணி காமிங்க. உங்களுக்கு பிடிச்ச ரேப் ஏதாவது நீங்களே சொல்லுங்க. அப்படியா? நீங்க அமெரிக்காக்கு வந்திருக்கிறதுனால அமெரிக்கா பத்தி ஏதாச்சும் ஒரு ரேப் பாடுங்க, நல்லா இருக்கும். ரேப்? திஸ் இஸ் அமெரிக்கா. என்ன ரேப்பா? இதான் பண்ண முடியும் ரேப்னா. நீங்க வேணாச்சும் பாடுறீங்களா? வோக்கலிஸ்ட் டீம் பாட மாட்டீங்களா? அப்ப போங்க, சும்மா என்ன கலைச்சிட்டு டேவி பாடுறியாடா நீனு? இந்த வீக்கெண்ட்ல உங்களுக்கு யாரை பார்க்கணும் ஆசையா இருக்கு? இந்த வீக்கெண்ட்ல வந்து நிறைய பேரு. எட் ஷீரன், சார்லி புத் அவரை பார்க்கணும். பார்க்கலாம். ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.